அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித சமுதாயத்திலே யாரெல்லாம் தங்களுடைய அறிவு சார்ந்த திறமைகளினால், ஆராய்ச்சியினால், அபூர்வ கண்டுபிடிப்புகளால் உயர்ந்த அந்தஸ்திலே மக்களால் பிரபலமாக பேசப்படும் பொழுது அவர்களை மக்கள் கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு சிறப்பு பட்ட பெயர்களை எல்லாம் சூட்டி, இவர் ஒரு விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர், சிறந்த நீதிபதி, மிக சிறந்த இன்ன தொழில் அதிபர் என்பதாகவெல்லாம் அவருக்கு பெரும் பட்டங்களை சூட்டுவது உண்டு. இந்த சிறப்புகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவது அவர்களுடைய அறிவின் திறமையின் காரணமாக அவர்கள் சிறப்பிக்கப்படுகின்றார்கள். மனித சமுதாயத்தில் இருந்து அவர்கள் சற்று உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள். இந்த அறிவு சார்ந்த திறமை என்பது இரண்டு வகைப்படும். ஒன்றாவது அல்லாஹு தஆலா நேரடியாக கொடுக்கக்கூடிய திறமைகள், இதை இல்மே வஹபி, அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய அறிவு ஞானம் என்பதாக சொல்லப்படும். மற்றொன்று இல்மே கசபி, அதற்காக வேண்டி பொருள் செலவு செய்து அதற்காக காலங்களை எல்லாம் ஒதுக்கி காலேஜுகளிலே, கலை கல்லூரிகளிலே படித்து பட்டம் பெற்று ஆய்வு செய்து அதன் மூலமாக அறிவியலை வளர்த்து கொண்ட அறிவாளிகள், கண்டுபிடிப்பாளர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் என்பதாக சொல்லப்படும். இதில் அல்லாஹுவாக கொடுக்கப்படக்கூடிய நேரடி அறிவு என்பது அபூர்வமான ஒன்று. சிலரை பார்க்கலாம், அவர்கள் பேசுவதற்கு வாய் திறப்பார்களேயானால் மணிக்கணக்கிலே அவ்வளவு அழகாக வன்மையோடு சிறப்பாக பேசுவார்கள். அவருடைய பேச்சை கேட்டு மக்கள் ரசித்தவர்களாக அமர்ந்திருப்பார்கள். அதிலே பல ரசங்கள் கலந்ததாக இருக்கும். இன்னும் சிலர் அவர்கள் பேசும் பொழுதே எதுகை மோனையோடு அவர்களுடைய சொல்லிலே கவிதைகளும் கலந்து வரும். சொல்லாற்றல் மிக்கவர்கள். இவர்களை பாவலர்கள் என்பதாகவும் அவர்களை நாவலர்கள் என்பதாகவும் பெருமையாக பேசுவதுண்டு. தமிழகத்திலே அப்படி ஒரு பேரறிஞர் வாழ்ந்த சரித்திரமும் உண்டு. 1874ஆம் ஆண்டு குமரியிலே பிறந்த ஷேகு தம்பி பாவலர் அவர்களுக்கு சதாவதானி என்பதாக ஒரு பெயர். சதாவதானி என்று சொன்னால் ஒரே நேரத்திலே 100 காரியங்களை அவதானிக்கக்கூடிய திறம் படைத்தவர்கள். அந்த அளவிற்கு அறிவு ஞானம் அவர்களுக்கு. அமர்ந்திருப்பார்கள். அவர்களை சூழ ஒரு 100 காரியங்கள் நடைபெறும். 100 வேலைகளை செய்வார். கண்ணுக்கு தெரிவதை போன்று அந்த 100ஐயும் அவரவர்கள் கணக்கு வைத்திருப்பார்கள். அந்த 100 காரியங்களையும் அந்த டைம் நேரம் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் கரெக்டாக, நீ இத்தனை முறை அங்கு தட்டினாய், நீ இத்தனை விதைகளை தரையில் போட்டாய், அந்த பெண்டுலம் இத்தனை முறை ஆடியது, என் முதுகிலே நீ குச்சியால் இத்தனை முறை தொட்டு தொட்டு எடுத்தாய், இப்படி 100 காரியங்களை அவர்களுக்கு முன்னால் செய்யப்படுமையானால் அந்த 100ஐயும் அவதானித்து சொல்லுவதிலே கைதேர்ந்தவர்கள். அப்படி வாழ்ந்த ஷேகு தம்பி பாவலர் அவர்களை சொல்லலாம். அதே போன்று அறிவு, ஆற்றல், கண்டுபிடிப்பு என்று சொல்லும் பொழுது பல பேர் இருக்கின்றார்கள். அதிலே நமது தமிழகத்திலே சொல்லும் பொழுது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை சொல்லுவார்கள். எல்லா மதத்தார்களும் போற்றுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சமீப காலமாக நம்முடைய ஊடகங்களில் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், அந்த ராமேஸ்வரத்திலே ஒரு டெம்பிள், கோவில், அந்த டெம்பிளுக்கு பெயரே ஏபிஜே அப்துல் கலாம் டெம்பிள். அதனுடைய மேல் பிரகாரத்திலே, அவருடைய மேல் அந்த பார்வையிலே அவருடைய சிலையை வைத்திருக்கின்றார். கடவுளாக கும்பிடுவதை போன்ற ஒரு காட்சி. எதற்கு சொல்லுகின்றோம் என்று சொன்னால், மனிதர்கள் அறிவின் காரணமாக, கண்டுபிடிப்புகளின் காரணமாக அவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், உயர்த்தி பார்க்கப்படுகின்றார்கள். மனித சமுதாயத்திலே
அவர்கள் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுவது ஒரு இயற்கையான ஒரு மரபு. அப்போ சுருங்க சொல்லுவோமேயானால் இவர்களை புத்திசாலிகள், அறிஞர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் என்பதாகவெல்லாம் அவர்களை போற்றி புகழலாம். எதற்கு நாம் சொல்லுகின்றோம் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது திருமறையிலே உண்மையான புத்திசாலிகள் என்று சொன்னால் யார்? உலகத்திலே மனிதர்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகள், எத்தனை முறை நீ ராக்கெட்டுகளை விட்டு திரும்பி வந்தாலும் சரி, அரியவள கண்டுபிடிப்புகளை, இந்த ஏஐ போன்ற கண்டுபிடிப்புகளை எவ்வளவு கண்டுபிடித்து இன்னும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு போனாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையிலே புத்திசாலிகள் யார், அறிவாளிகள் யார் என்பதனை பற்றி நாம் பார்க்கும் பொழுது திருக்குர்ஆன் வழி நெடுகிலும் அல்லாஹு தஆலா அவன் சொல்லக்கூடிய அறிவாளிகளை குறித்து ஒரு வாசகத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். திருமறையிலே சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருவான். சொல்லிக்கொண்டே வந்து லஆயாத்தின் லிஉலில் அல்பாபு, நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலே அறிவாளிகளுக்கு, புத்திசாலிகளுக்கு பல படிப்பினைகள் உண்டு என்பதாக சொல்லுவான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக இந்த வானங்களை, பூமியை, அதில் உண்டான பிரம்மாண்ட வஸ்துக்களை எல்லாம் படைத்திருப்பதும், இந்த இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் புத்திசாலிகளுக்கு படிப்பினை உண்டு அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹு தாலாவுடைய பார்வையிலே அறிவாளிகள், புத்திசாலிகள் என்று சொன்னால் நாம் கணக்கு வைக்கக்கூடிய இந்த உலக சம்பந்தமான அறிவியலை, ஆராய்ச்சியினை, கண்டுபிடிப்புகளை படித்தவர்களை எல்லாம் அறிவாளிகள் என்பதாக நாம் சொல்லுகின்றோமே, அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் நமது பார்வைக்கு மத்தியிலே ஏகப்பட்ட வித்தியாசம். நீங்கள் எவ்வளவுதான் உலகத்திலே கண்டுபிடிப்புகள் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ்வை மறந்தவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக, நிரந்தர வாழ்க்கையை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பெயர் வாங்கினாலும், எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பாளராக நீங்கள் இருந்தாலும், மிகப்பெரிய விஞ்ஞானியாக நீங்கள் வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் அறிவாளிகள் அல்லங்கிறான். குர்ஆன்ல திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நான் சொல்றான், வலக்கது ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி, உலகத்திலே அதிகமான பேர்களை நாம் நரகத்திற்காக வேண்டியே விட்டு வைத்திருக்கின்றோம். உலகத்திலே அதிகமான பேர்களை நரகத்துக்காக வேண்டிய நம்ம விட்டு வச்சிருக்கிறோம். அவங்க யார் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், அந்த இதயத்தை கொண்டு எதை சிந்திக்க வேண்டுமோ, எதை ஞாபகத்திலே கொண்டு வர வேண்டுமோ, எதை கல்விலே வைக்க வேண்டுமோ அதை விட்டு விட்டு இந்த உலகத்தை எல்லாம் சிந்திப்பாங்க. அதில் என்ன கண்டுபிடிக்கலாம், இதில் என்ன கண்டுபிடிக்கலாம், அதில் என்ன இருக்குது, அந்த அணுகுள்ள என்ன இருக்குது, இந்த வியாபாரத்தில் இப்படிலாம் போனால் முன்னால் போயிடலாம், இன்ன தொழிலில் இப்படி போனோம்னு சொன்னாக்க இந்த இடத்துக்கு போயிடலாம், எல்லா சிந்தனையும் பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லஹும் குலூபுன், அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும், எதை சிந்திக்க வேண்டுமோ, எதை கல்பில் வைக்க வேண்டுமோ அதை வைக்க மாட்டார்கள். அது அல்லாத எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், அந்த காதுகளால் எதை கேட்க வேண்டுமோ, பயன்பெற வேண்டுமோ அதை கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அந்த கண்களை கொண்டு எதை படிக்கணும், என்ன விளங்கணும், எதை ஓதுனா சவாபு, என்ன செய்யணுங்கிறத அந்த கண்களை பார்க்க வேண்டியவைகளை விடுத்து, காதுகளால் கேட்டு ஞானம் பெற வேண்டியவைகளை எல்லாம் விடுத்து, இவர்கள் இஷ்டத்திற்கு துன்யா சம்பந்தமான விஷயங்களை பார்க்கவும், துன்யாவுடைய செய்திகளை கேட்கவும் அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். அப்போ கல்புகள் இருக்கும், சிந்திக்க வேண்டியதை சிந்திக்க மாட்டார்கள், கண்கள் இருக்கும், பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டார்கள், காதுகள் இருக்கும், கேட்க வேண்டியதை கேட்க மாட்டார்கள்,
இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா உலாயிக்க கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், மிருகங்களை போன்றவைகள் என்று சொன்னால் அவைகளுக்கும் இதயம் இருந்தது, அவைகளுக்கும் கண்கள் இருக்குகின்றது, அவைகளுக்கும் காதுகள் இருக்குகின்றது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் எந்த மறுமையின் சிந்தனை எல்லாம் இல்லை. அது இங்கே எங்கே நம்ம மேயெல்லாம், எங்கே போய் நிற்கலாம், போகலாம், வரலாம், இதுதான் இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறான், பல்ஹும் அலல் அப்படிங்கிறான். அந்த மிருகங்களை விடவும் கெட்டவர்கள், கேடு கெட்டவர்கள் அப்படிங்கிறான். ஏன்னா அவைகளுக்கு அகல் இல்லை, சிந்தனா சக்தி இல்லை. உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தும் கூட உங்களுடைய இதயங்களை பார்க்க வேண்டிய, கண்களால் பார்க்க வேண்டியது நீங்கள் பார்க்கறது இல்லை, காதால் கேட்க வேண்டியதை கேட்கறது இல்லை, சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கிறது இல்லாதனால நீங்கள் மிருகங்களை விட கேடு கட்டவங்க என்பதாக சொல்லுவாங்க. என்ன காரணம்? அறிவெல்லாம் தான் இருக்குது என்றாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளிகள் வேற, அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திசாலிகள் வேற, நம்ம நினைக்கக்கூடிய புத்திசாலிகள் வேற. இவரா எப்பேற்பட்ட ஆராய்ச்சியாளர் தெரியுமா? இவர் இதை கண்டுபிடிச்சார், அவர் அதை கண்டுபிடிச்சார், என்னென்னமோ சொல்லி மக்களுக்கு மத்தியிலே அறிவாளிகள் புத்திசாலிகள் என்பதாக நம்ம பட்டம் கொடுக்குறோமே. அல்லாஹ் யாரை புத்திசாலின்னு சொல்கிறான் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன. புத்திசாலிகள் யார், அறிவாளிகள் யார் என்றால் திருக்குர்ஆன், ஹதீஸ், மார்க்க சட்டத்திட்டங்கள், மார்க்க உபதேசங்கள், எங்கு மறுமையை பற்றிய சிந்தனையை ஊட்டக்கூடிய செயல்பாடுகள், கபருடைய அங்கு நடக்கக்கூடிய அமளிகளை பற்றி சொல்லக்கூடிய செயல்பாடுகள், நாளைய மஹ்ஷர் மைதானத்தில் நடைபெறக்கூடிய செயல்பாடுகள், இவைகளையெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது அதை காது தாழ்த்தி யார் கேட்பார்களோ, சொல்லப்படக்கூடிய செய்திகளை, பயான்களை, நல்ல விஷயங்களை, குர்ஆனை, ஹதீஸை, சஹாபாக்களுடைய சரிதைகளை யார் காது தாழ்த்தி கேட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸன, அதில் சிறந்த செயல்பாடுகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யார் ஆக்கி கொண்டார்களோ, உலாயிக்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்திற்கு ஆளானவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்திற்கு ஆளானவர்கள் சொல்லிட்டு உலாயிக்க ஹும் உலுல் அல்பாப், அவர்கள்தான் புத்திசாலிகள். மறுமையை நோக்கி, கபரை நோக்கி, மஹ்ஷரை நோக்கி அவள் சிந்தனைகள் போய்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்னவாகும், எவ்வளவு காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்ற அந்த சிந்தனையோடு யாரெல்லாம் வாழச் செய்தார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருமறையிலே உலாயிக்க ஹுமுல் அல்பாபு, லுப்பு என்று சொன்னால் அறிவு, சிந்தனை, அந்த அகலுக்கு பேர் லுப்புன்னு பேர். உலுல் அல்பாப் என்று சொன்னால் அறிவு உள்ளவர்கள். திருமறையிலே ஒரு 16 இடத்துல இது வரும், ஒரு 7 இடத்துல உலுல் அல்பாபுன்னு வரும், ஒரு 9 இடத்துல உலில் அல்பாபுன்னு வரும். அவர்கள்தான் அறிவாளிகள், மறுமையை குறித்து சிந்தித்தார்களே அவர்கள். ஒரு நாள் பொழுது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி, நீளமான செய்தி, அது இன்ஷா அல்லாஹ் டைம் வந்தால் அதை சொல்லுவோம். இப்போ இந்த சிந்தனா சக்தி எந்த அளவுக்கு காதால் கேட்பது, மனதால் உணர்ந்து செயல்படுவது, இதற்குண்டான சிறப்பு தன்மை என்ன என்பதை பார்க்கும் பொழுது திருமறையிலே 2 விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். நரகவாதிகள், சொர்க்கவாதிகள் நாளைக்கு மறுமையில் பிரிக்கப்பட்டு போயிடும். அஸ்ஹாபுல் யமீனி அஸ்ஹாபுல் ஷிமால், வலது சாரியினர், இடது சாரியினர்னு சொல்லிட்டு 2 பிரிவு. வலது சாரியினர் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள், இடது சாரியினர்னு சொன்னாக்க அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள். அப்போ சொர்க்கவாதிகளை தூக்கி சொர்க்கத்திலே அல்லாஹ் அனுப்பி அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பும் பொழுது சொர்க்கத்தில் காலடி வச்ச உடனேயே அந்த சொர்க்கவாதிகள் முதலாவதாக சொன்ன வார்த்தை என்ன சொல்லுவாங்க? சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன முதல் வார்த்தை அவங்க சொல்லுவாங்க என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. என்ன சொல்கிறான், என்ன சொல்லுவாங்களாம்? வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி
அதுஹப் அன்னல் ஹஸ்ன இன்ன ரப்பனா லகஃபூருர் ஷகூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எப்படிப்பட்ட ரப்பு அவன்? அல்லதி அதுஹப அன்னல் ஹசன், எங்களுடைய கவலையெல்லாம் என்னோட ஒளிஞ்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் கவலை, நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, கபூரில் என்ன ஆகுமோ, மஹ்ஷரில் என்ன ஆகுமோ என்ற அந்த கவலையிலேயே எங்களுடைய காலமெல்லாம் இருந்துச்சு. இன்னையோட எனக்கு கவலையெல்லாம் நீக்கி அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்க வாழ்வை கொடுத்துட்டு, யாரப்பே உனக்கே எல்லாம் புகழ். அல்லாஹ்வே உனக்கு ரொம்ப ஷுக்ர், நன்றி என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நரகவாதிகளை நரகத்தில் தூக்கி போட்டால், நரகத்தில் போய் கால் வச்ச உடனே அவங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்கங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்துக்கு போனவுடனே சொர்க்கவாதிகள் என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி நரகவாதிகள் அங்கே போனோன்னா சொல்லுவாங்க, காலு சொல்லுவார்கள், லவ் குன்னா நஸ்மவு அவ் நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். உலகில் நாம் வாழும் பொழுது எவ்வளவோ நல்ல செய்திகளை சொன்னார்கள், எவ்வளவோ அற்புதங்கள் குர்ஆன் நம்மளுக்கு சொல்லி காட்டியது, எவ்வளவோ ஹதீஸ்கள், எவ்வளவோ பயான்கள், எவ்வளவோ ஜும்மாக்கள்ல என்னென்னமோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி கேட்டோம். அதை உண்மையாக கேட்டிருப்போமே, ஆனால் காது தாழ்த்தி கேட்டு மனசுக்குள்ளே இறக்கி நம்ம செயல்பாட்டில் கொண்டு வந்திருந்தா, லவ் குன்னா நஸ்மாவு வ நஅகிலு, நாம் காதால் கேட்டு அகலில் கொண்டு போய் சிந்திச்சு நம்ம ஒரு அறிவாளியாக நம்ம செயல்பட்டு இருப்போமே, ஆனால் அந்த நிலைமை நம்மளுக்கு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், இந்த நரகவாதிகளோடு இந்த நரகத்திற்கு உரியவர்களில் நாம் ஆகியிருக்க மாட்டோமேன்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாதிகள் சொல்லக்கூடியதை என்ன சொல்லுவாங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான், நரகவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போது நல்ல விஷயங்களை கேட்டுறது பெருசு இல்லை, செயல்பாட்டில் கொண்டாடணும். அப்போ ஹதீஸ் ஆயத்துகள் சொல்லுவதை நன்கு மனதில் இறக்கி சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்போ பாருங்கள், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய நாட்கள் என்னங்க? வருஷத்தில் 2 நாள், 2 பெருநாள் எல்லாம் கூடுவோம். ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள், எப்போ ஜும்மாவுக்கு வராதவங்க எல்லாம் வந்துடுவாங்க. பெருநாள் தொழுகைக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துடுறோமா? அதே மாதிரி ஜும்மா. அப்போ மக்கள் அதிகமாக கூடக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் ஹுத்பா, பிரசங்கம், அங்கே பிரசங்கம் செய்யணும், மார்க்கத்தை சொல்லணும், குர்ஆனை சொல்லணும், ஹதீஸை சொல்லணும், மார்க்க வழி நடப்பதற்காக வேண்டி மக்களுக்கு ஆர்வப்படுத்த வேண்டும், தக்வாவை சொல்லியாக வேண்டும். அது எந்த அளவுக்கு அது பயானுக்கு சிறப்புன்னு சொன்னால், லோஹருடைய தொழுகை தினமும் 4 ரக்காத் தொழுகிறோமா இல்லையா? லோஹர் தொழுகை ஃபர்து எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத் தொழுகிறோம். ஜும்மா அன்னைக்கு மட்டும் 2 ரக்காத் தான் தொழுகிறோம். ஜும்மா அன்னைக்கு 2 ரக்காத் தான் தொழுகிறோம். ஏன் 2 ரக்காத் கன்சிஷன் சொன்னால் கன்சிஷன் பண்ணலை, 2 குத்துபா ஓதுறாங்க பாருங்கள். இந்த 2 குத்துபாவும் 2 ரக்காத்துகளுக்கு சமம். அதுதான் 2 குத்துபா. ஏன் ஒரே அடியாக சொல்லிட்டு ஹஜ்ஜித்து உட்காந்துடலாம்ல? ஏன் 2 தடவை ஓதும்? முதல்ல ஒரு குத்பா சொல்லிட்டு 2வது ஒரு குத்பா, முதல் முந்தைய பிரசங்கம், 2வது பிரசங்கம். இந்த 2 ரக்காத்துகளுக்கு சமம். யார் ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு வரார், குத்பா முடிஞ்சு போச்சு, தக்பீர் கட்டும்போது தான் வரார். ஜும்மாவில் குத்பா கேட்கல ஒருத்தவர், அவர் உள்ளே வரும் பொழுது தக்பீர் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வந்து நின்றுட்டார். அப்போது ஹனஃபி மதுஹப் பிரகாரம் அவர் லொஹரையும் தொழுக வேண்டும். என்ன செய்யணும்? அவர் லொஹரும் தொழுகணும். அவர் ஏன்னா குத்பா அவருக்கு கேட்கல, 2 ரக்காத்து விட்டு போச்சு பாருங்கள். ஜும்மா தொழுறதுக்காக வேண்டி ஏதோ அரைக்குறையாக உங்களுக்கு கூலி கிடைச்சிட்டாலும் கூட நீங்கள் முழுமையாக நீங்கள் ஜும்மா தொழுந்தவர்களாக ஆக முடியாது என்பதற்காக வேண்டி 4 ரக்காத்துகள் தனியாக தொழ வேண்டும், அவசியம். இன்னும் ஷாஃபி மதுஹபில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்னும் அதிகமான முக்கியத்துவங்க. அப்போ ஜும்மா தொழுகை கூடுவதற்கு அவங்க சில ஷர்த்துகள் வச்சிருக்கிறாங்க. ஷாஃபி மதுஹபை சார்ந்த 40 பேர் இருக்கணும் அந்த தொழுகையில்.
நம்ம ஹனஃபி மதவில் ஒரு 3 பேர் இருந்தால் கூட 2 குத்பா ஓதிவிட்டு என்ன செய்ய போகிறோம்? குத்பா ஓதுனா பெருசாக பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வேறு ஒன்றாலும் சொல்லலாம். ஆயத்துகள் சொல்லப்பட வேண்டும், ஹதீஸுகள் சொல்லப்பட வேண்டும், செலவாத்து சொல்லப்பட வேண்டும். முக்கியம் அதுதான். ஆயத்து, செலவாத்து, ஆயத்து, ஹதீஸுகள், துவா. 2வதுலேயும் செலவாத்து சொல்லி சஹாபாக்கள் மீது துவா செய்கிறது தான். இந்த 2ம் ஷாஃபி மதஹப் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த 2ம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா அதை கேட்கக்கூடியவங்க 40 பேர் இருக்கணுமா. ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு ஜும்மாவே கூடும், இல்லைன்னா லோஹர் தான் தொழுகணும். அப்போ 40 பேரும் ஷாஃபிக்காரங்களாக இருக்கணும். அதுக்காக ஷாஃபிகளும் ஹனஃபிகளும் சேர்ந்து தொழுகக்கூடிய மஹல்லாவாக இருந்தால் என்ன செய்வாங்க, அவங்க குத்பா ஓதி 2 ரக்காத்து ஜும்மா தொழுதுருவாங்க. அதுக்கப்புறம் ஜமாத்தோடு லொஹரையும் தொழுவாங்க. நாகூருக்கு போனால் பார்க்கலாம், சில மஹல்லாக்களில் ஹனஃபியாக்களும் ஷாஃபியாக்களை கலந்துருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அதான் செய்வாங்க. அப்போது இந்த குத்பா என்பது தொழுகைக்கு சமம். அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். நாளைக்கு கியாமத்தில் அதான் சொல்லுவாங்களாம், நாங்கள் ஒழுங்காக கேட்காம போயிட்டோமே, சிந்திக்காமல் போயிட்டோமே, நரகத்துக்கு ஆளாகிட்டோமே என்பதாக சொல்லி. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பார்வையில் புத்திசாலிகள், அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பெரிய சிந்தனையாளர், ஒரு வியாபாரத்தில் மேக்னெட், பெரிய மேக்னெட்டுங்க, இவர் அப்படி தொழிலதிபர், இவர் இப்படி தொழிலதிபர், இவர் இன்னதெல்லாம் கண்டுபிடிச்சார் என்று மக்களை எல்லாம் எதையோ சொல்லி அவர்களை புத்திசாலிகள் என்று சொன்னாலும் கூட, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி, திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்க சட்ட ஒழுங்குகளையும் நடைமுறைகளையும் காதால் கேட்டு சிந்தித்து செயல்படுகிறார்களே, அவர்கள்தான் உண்மையான அறிவாளிகள். அப்படி இல்லாதவர்கள் உலாயிக கல்ல நாம், அவர்கள் கால்நடைகள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நீ கேட்டுக்கிட்டவங்கன்னு சொல்கிறோம். நாளை கியாமத்தில் இவர்களுக்குத்தான் வெற்றி, இந்த அறிவாளிகளுக்கு தான் வெற்றி. நம்மளாம் அடிக்கடி ஒரு ஹதீஸ் ஒன்று கேட்போம். என்ன கேட்குறோம்? நாளை கியாமத்துடைய நாளையில் எப்படிப்பட்ட நாள் அது? 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள். 50,000 சன. அப்போது 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள். அந்த நாளிலே அல்லாஹு தஆலா 7 பேர்களுக்கு, 7 வகையான மக்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். சொர்க்கம் என்னங்க? நிழலே இல்லாத நாள். நிழலுடைய அரசுடைய நிழல் தான் சொர்க்கம். அந்த அரசுடைய நிழலில் எல்லாம் 7 வகையான மக்களுக்கு தான் கொடுப்பான். அந்த 7 பேர் யாருன்னு கேட்டால் அவங்க தான் அறிவாளிகளாக உலகத்தில் வாழ்ந்தவங்க, புத்திசாலிகளாக வாழ்ந்தவங்க. அந்த 7 பேரும், 7 நபர்களும். 1வது நீளமான செய்தி, நம்மளாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், டைம் கம்மியாக இருக்குதுன்னா சுருக்கமாக சொல்லிடுவோம். 1வது இமாமுன் ஆதிலுன், நீதமான தலைவன். நீதமான தலைவன் சொன்னால் ஆட்சியாளராக தான் இருக்கணும், அரசியல்வாதியாக இருக்கணும், நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருக்கும் என்பதாக அல்ல. ஒவ்வொருவர்களும் தலைவர்கள். குடும்பத் தலைவராக இருக்கிறோம். சிலருக்கு அல்லாஹு தஆலா மஹல்லா தலைவருடைய பொறுப்பு, சிலருக்கு ஊர் தலைவருடைய பொறுப்பு, சிலருக்கு இந்த ஏரியா தலைவராக இருப்பார். அப்போது அவருக்கு கீழ் உண்டான அந்த தலைமைத்துவத்தை சரியாக நீதமாக நடக்கக்கூடியவர்கள் அன்று அந்த நிலையில் இருப்பார்கள். அவர்கள் புத்திசாலிகள். தங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமில்லாமல் அறிவாக குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன பிரகாரம் நடந்தவர்கள். 2வது ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே தங்களுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்கள். வயசாகி போனதுக்கு அப்புறம், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, வீட்லேயும் வந்து உட்கார முடியல, அங்கே போய் இங்கே போன்னு சொல்கிறாங்க, இப்போ பள்ளிவாசலில் போய் உட்காந்துருவோம் என்று ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வர்றது, அது ஒரு ஆபித், அது ஒரு தொழுகை வணக்க முறை. அதை விடவும் எல்லா திறமைகளும், எல்லா வேலைகளும், பலுவும், எல்லா பொறுப்புகளும் இருக்கும் பொழுது அந்த வாலிபத்தை செய்கிற நேரத்திலே மஸ்ஜிதிற்கு வரக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய வாலிபத்தில் செய்தவர்கள். 3வது ரஜுலுல்லதி கல்புஹு முத்தஅல்லிகும் பில் மசாஜித். 3வதாக ஒரு மனிதர் எந்த ஊருக்கு போனாலும், எங்கே இருந்தாலும் பள்ளிவாசலோடு அவருடைய கல்பு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும்.
தொழுதுட்டோம், லோகர் தொழில் எங்கே தொழுவோம், அசருக்கு எங்கே போகலாம், ஒரு வியாபாரியாகவோ ஒரு பயணத்தில் இருக்கிறாரு, முன்னே ஐடியா பண்ணுவார், இந்த இடத்துல லோகர் தொழுகணும், இந்த இடத்துல அசர் தொழுகணும் என்பதாக முன்கூட்டியே எங்கு வாழ்ந்தாலும் கூட மஸ்ஜிதுகளோடு கல்வை தொடர்பு வைத்திருக்கின்றாரே, அப்படிப்பட்ட நல்லடியார், அவர் அறிவாளி. அடுத்தபடியாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நான்காவதாக வஜ்தமா வர்ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி வஜ்தமா அலைஹி, ரெண்டு நண்பர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டியே ஒன்று கூடினார்கள், ஒன்று சேர்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. இருவருக்கு மத்தியில் ஏதோ பிரச்சனை வருகின்றது, இனிமேலும் இவரோடு தொடர்பு வைத்தால் நம்முடைய ஈமானுக்கு பங்கம் வந்துவிடும், இவருடைய செயல்பாடுகளில் குறை காணுகின்றேன் என்பதற்காக நல்ல விஷயங்களுக்காக ஒன்று சேர்ந்தார். அல்லாஹ்வுக்கு பயந்து சமயத்தில் பிரித்து கொள்ள தேவைப்படும் பொழுது பிரிஞ்சு வந்துட்டார். இப்படிப்பட்ட இரண்டு பேர்களுக்குமே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்துட்றான். அடுத்தபடியாக ஐந்தாவதாக இம்ரஅத்துன் ஸாத்த மன்ஸபின் வ ஜமால், அழகும் செல்வமும் நிறைந்த ஒரு பெண் ஒரு தவறான செயலுக்கு அழைக்குகின்றாள், மனதை கட்டிப்படுத்தி நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றேன் என்பதாக ஒதுங்கி கொண்டார் அல்லவா, அப்படிப்பட்ட மனிதன். ஆறாவதாக பிசதகத்தின் அக்ஃபாஹா, தான் செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ்வுக்கு எனக்கு தான் தெரியணும், மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி ரகசியமாக சதகா செய்த மனிதர். ஏழாவது தனிமையில் அமர்ந்து தன்னுடைய கடந்த காலங்களை நினைக்குகின்றார், வருங்காலத்தை நினைக்குகின்றார், கபரை நினைச்சு பார்க்கிறார், பயந்து பயந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுது கண்ணீர் வடிக்குகின்றார். யாரும் இல்லை, துவா கேட்குறாரு, அழுது துவா கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு மோமின். இந்த 7 பேர்களும் புத்திசாலிகள், அறிவாளிகள், சிந்தனையாளர்கள். இவர்கள்தான் அறிஞர் பெருமக்கள், அறிவாளிகள் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. இதை விடுத்து உலக சம்பந்தமான எந்த கண்டுபிடிப்புகளை பிடித்து எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் அல்ல புத்திசாலிகள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை, நம்முடைய நல்ல அமல்களை கவனம் வைத்து மறுமைக்காக, கபருக்காக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமே என்ற அந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நல் புத்திசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களும் வாழ்வதற்காக தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.